பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும் பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும் பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுமே தன் பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது தான் கொள்ளும் உறவின் அடிப்படையிலோ தன்னை சுற்றி வட்டம் வரைந்து அதற்குள் வலம் வருவதிலேயே இன்பம் காண்கிறான். அந்த வட்டங்களுக்கு சாதி, இனம், மதம் என்று பெயர் வைத்துக் கொள்ளுகிறான். இந்த வட்டங்கள் தான் தனக்கு அந்தஸ்தையும் அடையாளத்தையும் நிறைவையும் நிம்மதியையும் தருவதாக பெருமிதம் வேறு கொள்ளுகிறான். ஆனால் வாழ்க்கையில் விழிப்புணர்வு நிலையை அடைந்தவர்கள் மேற்கண்ட வட்டங்களை நம்மை அடிமைப்படுத்துகின்ற விலங்குகளாகத்தான் பார்க்கிறார்களே ஒழிய நமக்கு அடையாளத்தை தருபவையாக பார்ப்பதில்லை. இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு இவ்வுண்மையையே நமக்கு கற்றுத்தருகிறார். பிற இனத்தாராக வாழ்வதை விட ஜூதராக வாழ்வதில் பெருமையும் பெருமிதமும் அடைந்தவர்களிடம் கடவுளின் மீட்புச் செயல் எவ்வாறு பிற இனத்தார்க்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இயேசு சுட்டிக்காட்டிய போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை கொல்லத் துணிகிறார்கள். புனித டான் பாஸ்கோ குருவானவராக இருந்தபோது 1855ஆம் ஆண்டு ஒரு நாள் சிறையில் இருந்த கைதிகளுக்கு தியானம் கொடுக்க சென்றிருந்தார். அவரது ஆற்றல் மிக்க போதனையால் மனங்கவரப்பட்ட பல கைதிகள் மனமாற்றம் அடைந்தனர். அவர்களில் பலர் டான் பாஸ்கோவோடு ஒரு நாள் சுற்றுலா சென்று வர ஆர்வம் தெரிவித்தனர். டான் பாஸ்கோவும் அவர்களுடைய ஆர்வத்தை சிறை அதிகாரிக்கு தெரிவித்தார். அவர் அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். பின்பு டான் பாஸ்கோ தனக்கு தெரிந்த அமைச்சரிடம் இது குறித்து பேசினார். டான் பாஸ்கோவை நன்கு தெரிந்த அவ்வமைச்சர், நீங்கள் கேட்பதால் நான் அனுமதிக்கிறேன், ஆனால் உங்களோடு சில படை வீரர்களையும் கூட்டிச் செல்லுங்கள் என்றார். அதற்கு டான் பாஸ்கோ, தேவையில்லை, படை வீரர்கள் வந்தால் அது கைதிகளுக்கு இனிமையாயிராது. என்னோடு வருகிற கைதிகளில் ஒருவர் தப்பிச் சென்றாலும் அவருக்கு பதிலாக சிறையில் இருக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். டான் பாஸ்கோவின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகிழ்ச்சியோடு அனைத்து கைதிகளும் உலாச் சென்றனர். அன்று மாலை எல்லா கைதிகளுமே பத்திரமாக வீடு திரும்பினர். நம்மை சார்ந்தவர்களையும் நமக்கு அறிமுகமானவர்களையும் மட்டும் அன்பு செய்வது போதுமானதல்ல. நம் அன்பு சமுதாயத்தால் புறம் தள்ளப்பட்டவர்கள் மீதும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீதும் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்பதை மேற்கண்ட நிகழ்வு இன்றைய நற்செய்தியும் எமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன். உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்த்துணிதம் வந்தாலும் உறுதி தந்து உன்னையை நான் உயர்த்திடுவேன். என்றும் உறுதி தந்து உன்னையை நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில்